வேதத்திலே உன்னத பாட்டு புஸ்தகம், சாலமோன் எழுதிய உன்னத பாட்டு புஸ்தகம், அதிலே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வேத வசனமும் 7ஆம் வசனத்தையும் நாம் ஒருவர் சத்தமாய் நாம் வாசிக்க போகிறோம். 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். பக்கம் 805. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். 7ஆம் வசனத்தை மட்டும் நாம் மீண்டும் வாசிக்கலாம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த உலகத்திலே மிக வலிமையான உணர்வு என்றால் அது அன்பு மட்டுமே. அது அன்பு. அன்பு என்ற அந்த வார்த்தைக்கு கூடுதலாக சில வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். நேசம், பாசம், சிநேகம் என்றும் இன்னும் சில வார்த்தைகள் இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த உன்னத பாட்டிலே ஒரு அருமையான ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். யார் அவர்கள்? சூலமித்தியாள். அவங்க பேர் என்ன? சூலமித்தி. சூலமித்தியாளுக்குள்ளே இருந்த அந்த சிநேகத்தை பற்றி, அந்த நேசத்தை பற்றி தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சூலமித்தியாளுக்கு அந்த நேசர் மேலே, சூலமித்தியினுடைய நேசர் மேலே இருந்த ஒரு நேசத்தை பற்றி அவளே அங்கு கூறுகிறதாய் பார்க்கிறோம். என் நேசர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு, நேசம், பாசம் இவைகளை வெறும் வார்த்தைகள் மூலமாய் நான் கூறிவிட முடியாது. காரணம், அது மிகவும் வலியது, அது மிகவும் வலியது, மிக வல்லமை வாய்ந்தது. இந்த உலகத்திலே உண்மையாகவே சிநேகத்துக்கு அல்லது அன்புக்கு ஒரு சிறந்த இலக்கணமாய் வேதம் கூறுகிற ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசுவின் அன்பு மகா பெரியது. ஆண்டவர் இயேசுவின் அன்பு மிகவும் பெரியது. அந்த நேசம், அதை சாதாரணமாக நாம் சிந்தித்து விட முடியாது. சாதாரணமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேசம் என்பது மிகவும் உயர்ந்த இடத்திலே இருக்கிறது. மிகவும் உயர்ந்த இடத்திலே அநேக வசனங்கள் உண்டு. சில வசனத்தை மட்டும் நாம் வேகமாய் நாம் வாசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதே போல 1 யோவான் 4:9 வாசியுங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன், சொல்லுங்க எல்லாரும், நம்மேல் வைத்த அன்பு என்ன செய்தது? வெளிப்பட்டது. அன்பு என்றால் இதுதான் என்பதை அவர் ஜீவனை சிலுவையிலே அவர் விட்டு கொடுத்ததின் மூலமாய் அவர் காட்டினார். இன்னும் அநேக வேத வசனங்கள் உண்டு. நான் இங்கு வேகமாய் போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஏன் மிக விலையேற பெற்றது என்று கூறினேன். காரணம் என்ன? ஜீவனை விட்டு கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு ஏதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நண்பனுக்கு, ஒரு மனிதனுக்கு ஈடாக அல்லது தேவையாய் ஒருவேளை உயிர், அந்த நண்பனுடைய உயிர் தேவையாயிருந்தால்
உயிரையே தியாகமாய் விட்டு கொடுத்தால் அதுதான் உண்மையான அல்லது மேலான அன்பு என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் அந்த சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவர் வார்த்தையிலே மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறேன், உங்கள் மேல் சிநேகமாயிருக்கிறேன் சொல்லி வார்த்தையிலே மட்டும் அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவர் தன் ஜீவனையே கொடுத்து, இந்த உலகத்திலே ஜீவனை விட்டு கொடுக்கிற அன்பை நாம் பார்க்க முடியாது. இயல்பாக உண்மையாக ஜீவனை தியாகமாய் விட்டு கொடுக்கிற அன்பை பார்க்க முடியாது. காரணம், அது மிகவும் பெரிய மேலான அன்பு. அந்த 1 யோவான் 4:9 இப்படியாய் வாசிக்கிறோம், அன்பு இன்னதென்று வெளியாகியது. என்ன? நாம் பிழைக்கத்தக்கதாக அவர் என்ன செய்தார்? உயிரை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவின் அன்பு பாகுபாடற்றது, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதது. எப்படிங்க? ஏற்ற தாழ்வுகள் இல்லாதது, யாவரையும் நேசிக்கக்கூடியது. ஆமென். யாவரையும் நேசிக்கக்கூடியது. அந்த அன்பின் காரணத்தினால் தான் அவர் சிலுவையில் தன் ஜீவனை தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். ஃபார் வாட்? என்ன காரணத்திற்காக? என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை உண்டு பண்ணுவதற்காக. ஒரு புதிய, இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் இயேசுவின் தியாக மரணத்தை புரியாமல் இருக்கிறார்கள். என்ன? இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை, ஏன் அவரை போய் சிலுவையில் அடிச்சாங்க? இல்லாவிட்டால் சிலர் என்ன சொல்வார்கள், அவர் உலகத்துக்காக மரிச்சாருங்க. அந்த அதாவது ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு பேச்சாக கூறுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏன் அவர் சிலுவைக்கு போனார்? உங்கள் மேல் என் மேல் அன்பு இருந்ததனாலே, இரண்டாவது உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து மன்னிப்பை உருவாக்கும்படியாக, புது வாழ்க்கையை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு சென்றார். அந்த ஆண்டவருடைய தியாகத்தை நம்பி, அந்த அவருடைய தியாகத்தை நம்பி அவரிடத்திலே வாழ்க்கையை யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய வாழ்க்கை. ஆமென். அந்த மக்களுக்கு நித்திய வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நீடித்து வாழ்கிற வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களே, உலகத்தின் அன்பு மாயையானது. ஆமாவா இல்லையா? உலகத்தின் அன்பு மாயை, போலியானது. உலகத்தின் அன்பு ஆதாயத்திற்கான அன்பு, இச்சைக்கான அன்பு, காதலுக்கான அன்பு. இந்த உலகத்திலே பார்க்கிற எல்லாவித அன்பும் எல்லாவித நேசமும் ஏதோ ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். எப்படி? ஏதோ ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். இந்த உலக அன்பு முடிந்து விடக்கூடியது. எப்படிங்க? சொல்லுங்க. முடிந்து விடக்கூடியது. இவைகளிலே உண்மை தன்மையை பார்க்க முடியாது. நேற்றைக்கு சில இடங்களிலே ஒரு நாளை உலக ஜனம் சற்று விசேஷமாய் பார்த்ததை அறிவோம். அது என்ன நாள்? காதலர் தினம். காதலர் தினம் என்ற ஒன்றை நாம் அதை ஃபாலோ பண்ணலாமா இல்லையான்ற அந்த கேள்விக்கு நான் வரல. அதிலே பார்க்கிற அன்பு நித்திய அன்பு அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? அதிலே நாம் பார்க்கிற அந்த நேசம், அந்த சிநேகம், அது உண்மை தன்மையோடு இருப்பதல்ல. ஒருவேளை அந்த காதல் இருக்கிற அந்த நாட்களிலே, காதல் என்பதற்கு இன்னொரு பெயர் ஈர்ப்பு என்று சொல்லலாம். அன்பு என்பதற்கு கிரீக் வேர்ட் அகாப்பே. அதுதான் மெய்யான அன்பு, ஆண்டவனுடைய அன்பு. அது எந்த நிபந்தனையும் இல்லாத அன்புதான் அகாப்பே அன்பு. அதற்கு அப்புறம் சில வார்த்தைகள் கிரீக்கில் இருக்கிறது. அதிலே முக்கியமானது பிலியோ என்ற அன்பு.
இன்னும் சில வார்த்தைகள் உண்டு. நாம் பேசுகிற மொழியிலே அன்பு என்ற வார்த்தைக்கு சில வார்த்தைகள் இருப்பது போல அன்பு, நேசம், பாசம், அப்புறம் ஸ்நேகம் இருக்கா இல்லையா? அது போல கிரீக் வேர்டில் அந்த கிரீக் வார்த்தையை மையமாய் கொண்ட புதிய ஏற்பாட்டிலே அந்த அர்த்தத்தோடு தான் நாம் பார்க்கிறோம். அன்பு என்பது ஆண்டவருடைய அன்புதான், அது மெய்யான அன்பு. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாவித அன்பிலும் உண்மை தன்மையை பார்க்கவே முடியாது. அதெல்லாம் மாயையானது, அதெல்லாம் போலியானது. உலகத்தின் அன்பு ஆதாயத்திற்கானது, இச்சைகளுக்கானது. இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். இயேசுவின் அன்பு மெய்யான அன்பு. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் மேல் என் மேல் ஆண்டவர் அவர் கொண்டிருக்கிற அந்த நேசம் அழியாத நேசம். ஆமென். அழியாத நேசம். ஒருவேளை இந்த அன்பை இன்னும் இங்கே சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் அன்பு அது உங்களுக்கானது, உங்களை வாழ வைக்கக்கூடியது, உங்களுக்கு புது வாழ்க்கையை உண்டு பண்ணக்கூடியது. இந்த ஆண்டவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் விட்டு கொடுத்து விட்டால் அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். அவர் சொல்லுங்க, பாதி நான் வச்சுக்கிட்டு மீதி மட்டும் ஆண்டவருக்குன்னா நீ முழுசா உன் வாழ்க்கை எப்ப கொடுக்கிறையோ அப்ப நான் உனக்குள்ள வர்றேன்னு சொல்லுவார். முழுவதுமாய். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும். ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு மாயையானது அல்ல. அந்த அன்பை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம். அந்த அன்பை, உலகத்தின் அன்பை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். ஒருவேளை ஏன் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே உங்க மனைவி, உங்களுடைய புருஷன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அப்பா அம்மா, இந்த அன்பெல்லாம் முடிந்து போகிற அன்பு. ஒருவேளை அந்த அன்பை நீங்கள் துச்சமாய் சிந்திக்காமல் இருக்கலாம், சிந்திக்க கூடாது. அந்த அன்புக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆனால் நித்தியம் வரைக்கும் அந்த அன்பு என்ன செய்யாது, வராது. அது இயேசுவின் அன்பு மட்டும்தான். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். இங்கே சூலமித்தியால் தன் நேசர் மேல உள்ள அன்பை, சிநேகத்தை பற்றி அவள் அழகாய் அங்கே விவரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள், 6ஆம் வசனம் வாசிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அந்த சூலமித்தியால் தன் நேசர் மேல் இருக்கிற அந்த சிநேகத்தை பற்றி அவள் சொல்லுகிறாள். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை விட கொடிது, அக்கினி ஜுவாலை போல இருக்குமா. இப்படிப்பட்ட இந்த நேசமே என் நேசர் மேல் எனக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேசம், இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் ஆண்டவர் மேல் எனக்கு உண்டு என்பதாய் அந்த சூலமித்தியால் கூறுகிறாள். ஏன் ஆவியானவர் இதை வேதமாக உங்களுக்கும் எனக்கும் ஏன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்? ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தன் ஆத்தும நேசரான ஆண்டவர் மேலே இப்படிப்பட்ட நேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக. சூலமித்தியால் தன் நேசரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லுகிறாளே, இதை ஏன் ஆண்டவர் ஒரு புத்தகமாக உருவாக்கி வைத்தார்? அதற்கு காரணம் உண்டு.
எதற்காக? ஆத்தும நேசரான கர்த்தர் மேலே தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று. என் அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டு ஆரம்பித்து சரியாய் 1.5 மாதங்கள் முடிந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? இந்த புதிய வருடம் ஆரம்பித்து சரியாய் 1.5 மாதங்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அநேக ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மேலே உள்ள நேசம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த நேச வைராக்கியம் இன்றைக்கும் உயிராய் இருக்கிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு கணம், ஒரு விசை நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய. சூலமித்தியாளுக்கு அவள் நேசர் மேலே அவ்வளவு பற்றுதல், அவ்வளவு நேச வைராக்கியம். அதே போல ஆன்மீக விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் உங்களுடைய என்னுடைய ஆத்தும நேசர் மேலே இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் இருக்கிறதா என்று ஆராய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆண்டு ஆரம்பித்து 1.5 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னும் அந்த நேசத்திற்கு உயிர் இருக்கிறதா? இன்னும் அந்த நேசம் ஆக்டிவாய் இருக்கிறதா என்று சொல்லி ஆவியானவர் கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவருக்கு நம்மீது உள்ள நேசத்திலே ஒரு குறைபாடும் வர வாய்ப்பே இல்லை. வருமா? அப்படி வர வாய்ப்பே கிடையாது அவருக்கு. காரணம், அன்புக்கு இலக்கணமே யார்தான்? அவர்தான். அன்பு, நேசம், பாசம் இவைகளுக்கு இலக்கணம், சான்று, உதாரணம் எல்லாம் அவர் மட்டுமே. நீங்கள் வேதத்திலே அடிக்கடி இந்த வசனத்தை நீங்க வாசித்திருக்கலாம். அன்பு இன்னதென்று அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்ததாலே, அல்லது பிதா அப்படி குமாரனை ஒப்பு கொடுத்ததாலே அன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிஞ்சிருக்கிறோம். அவருக்கு உங்க மேல என் மேலும் நேசம் குறையவே இல்லை. சிலர் இப்படியாய் பேசுகிறத பார்த்திருக்க. ஆண்டவருக்கு என் மேல நேசம் இல்லை, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என் பக்கமே இல்லை, ஆண்டவருடைய அன்பை நான் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு சிலர் அறியாமையிலே கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரை புரிந்து கொண்டவர்கள் இப்படி கூற மாட்டார்கள். ஆண்டவரை புரிந்து கொண்டவர்கள். காரணம், ஆண்டவர் தெய்வம், ஆவியானவர், ஆவியாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவிக்கிற இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி உலகத்தை சார்ந்த வாழ்க்கை. மாம்ச பார்வையிலே இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய முடியாது, நிதானிக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்டேபிளாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு உறவாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய உறவுக்கு சான்றான ஜெப வாழ்க்கையிலே, வேத வாசிப்பிலே, திருச்சபை கூடி வருதலிலே சரியா இருக்கும் பொழுது ஆண்டுடைய அன்பை நாம் என்ன செய்து விட முடியும், புரிந்து கொள்ள முடியும். இவைகளிலே சரியா இல்லாமல் தேவ அன்பை புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய அன்பு குறைவதே கிடையாது. நம்ம பின்வாங்கி போனாலும் அன்பு இருக்கும். அந்த பிரியம் அது ஒருவேளை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இருக்கிற ஆதி அன்பு கட்டாயம் இருந்து கொண்டே இருக்கும். அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிறவர்களால் தான் புரிஞ்சுக்க முடியும். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவருடைய அன்பு குறைவதே கிடையாது. சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன, என்னுடைய அன்பு குறைந்திருக்கிறதா அல்லது அதிகமாய் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். நேசர் மேலே, ஆத்தும நேசர் மேலே நான்
அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நேச வைராக்கியம், அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு இன்றைக்கும் அது ஸ்டேபிளா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து அந்த ஆராய்ந்து பார்ப்பதிலே சில நேரம் நமக்கு கொஞ்சம் புரியாமல், என்ன, என் நேசர் மேலே எனக்கு அன்பு இருக்கிறதா என்பதை நான் எப்படி ஆராய்ந்து பார்ப்பது? நேசத்தின் தன்மைகளை புரிந்து கொண்டால் போதும். என்னங்க சொல்லுங்க பாப்போம். நேசத்தின் தன்மைகளை, நேசம் அது எப்படிப்பட்டது, அதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட நேசம் உள்ளே இருக்கிறதா அல்லது அதற்கேற்ற கிரியைகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நாம் தெளிவாய் அறிஞ்சிக்க முடியும். நான் உண்மையிலேயே நேசர் மேலே அன்பாய் இருக்கிறேனா இல்லையா? நேசத்தின் தன்மைகள் என்ன? அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. போதுங்க. நேசத்தின் தன்மைகள் முதலாவது என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்கள் நேசத்தை, என்ன தண்ணீரா? திரளான தண்ணீர். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆறுகள், ஏரிகள், ஊற்றுக்கள், சீ வாட்டர் போன்ற திரளான தண்ணீர்கள் வந்தாலும் அந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது? அணைக்க முடியாது. ஏனென்றால் தண்ணீரின் தன்மை ஆக்சுவலாக என்ன? பற்றி எரிகிற தீயை ஈஸியாய் அணைத்து விடும். ஜுவாலித்து அப்படியே அந்த தீ எரிந்தாலும் அது உடனே ஊற்றப்பட்டால் அணைத்து அந்த இடத்தை அமைதியாக்கி விடும். நேசம் என்ற தீயை தண்ணீரை கொண்டு என்ன செய்ய முடியாதா? ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் மேல் அவருக்கு இருக்கிற அந்த அன்பை, நேச நெருப்பை எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அணைக்கவே முடியாது என்பதாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே திரளான தண்ணீர்கள் என்றால் என்ன? என்ன அர்த்தம்? வேத புஸ்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் 1ஆம் வசனமும் அடுத்ததாக 15 வாசிங்க வேகம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னுடனே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அப்பொழுது பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசைக்காரரும் திரளான தண்ணீர்கள் யாராய் இருக்கிறார்கள்? வேதத்தின்படி ஜனக்கூட்டத்தை சொல்லுகிறது. என்னங்க? ஜனக்கூட்டம், திரளான மக்கள் கூட்டம். ஸ்நேகத்தினுடைய தன்மை என்ன? எவ்வளவு ஜனக்கூட்டம் வந்தாலும் அந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தாலும், அது மேபி சொந்த பந்த ஜனமோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ற அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமோ, எவ்வளவு பெரிய கூட்டமாய் மக்கள் கூட்டமாய் இருந்தாலும் தேவன் மேலே ஒரு விசுவாசி வைத்திருக்கிற அன்பை அணைக்க முடியாது. இந்த வருஷத்திலே, இந்த 2026ஆம் ஆண்டிலே, போன நாட்களிலே சொந்த பந்தங்களாலே, ஜனங்களாலே, சாதி கூட்டங்களாலே ஒருவேளை உங்களுடைய அன்பு, தேவன் மேல் இருக்கிற அன்பு பாதிக்கப்பட்டிருந்தால் நேச வைராக்கியம் குறைவாயிருக்கிறது என்ற அர்த்தம். ஏனென்றால் நேசத்தின் தன்மை என்ன? திரளான தண்ணீராலே
அணைக்க முடியாது. நேசத்தின் தன்மை என்ன? எவ்வளவு கூட்டத்தார், சொந்தக்கார ஜனமோ, பந்து ஜனமோ, ஃபேமிலி ஜனமோ, எவ்வளவு பெரிய கூட்டத்தாராயிருந்தாலும் அந்த நேசத்தை அணைத்து விட முடியாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேலே கொண்டிருந்த அந்த சிநேகத்தை சொந்த ஜனங்கள், ஃபேமிலி ஜனங்கள், உடன் வேலையாட்கள், இவர்களாலே அந்த அன்பு பாதிக்கப்பட்டிருந்தால் நேசம் குறைவுபட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் மேல் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நேசத்திலே விரிசல் வந்திருக்கிறதா? விரிசல் வந்திருக்கிறதா? அந்த நேசம் உடைந்து போயிருக்கிறதா? மிகவும் இறுகி இருந்த, உறுதியா இருந்த அந்த நேசம் இப்பொழுது சாதாரண ஒன்றாய் நூலை போல அது மாறி இருக்கிறதா? எங்க அப்பா இப்படி பேசுவாங்க, எங்க அம்மா பேசுவாங்க, எங்க வீட்டுக்காரர் பேசுவாரு, எங்க மனைவி பேசுவாங்க, எங்க பிள்ளைங்க பேசுவாங்க, எங்க சொந்தக்காரங்க, எங்க ஊருக்காரங்க பேசுவாங்க. அதனால நான் கொஞ்சம் அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா அந்த நேசத்துல விரிசல் வந்திருக்கிறது. அந்த நேசத்துல விரிசல். ஆண்டவர் இப்படிப்பட்ட நேசத்தை உங்கள் மேல், என் மேல் அவர் வைக்கவில்லை. அவருடைய நேச வைராக்கியம் மிகவும் வலிமையானது. அந்த ஆண்டவருக்கு நேச வைராக்கியத்தை காட்ட வேண்டாமா? ஒருவேளை போன ஆண்டுகள் வரைக்கும் சாதாரண நேசமாய் இருந்திருக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த 1.5 மாதம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். என்னுடைய நேசம் அது எப்படி இருந்தது? ஆண்டவர் மேலே இருக்க வேண்டிய அந்த நேச வைராக்கியம் உறுதியாய் இருந்ததா என்று சொல்லி அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். சூலமித்தியால் சொல்லுகிறாள் மிக வைராக்கியமாக, என் நேசர் மேல் இருக்கிற அன்பை திரளான தண்ணீர் வந்தாலும், எத்தனை ஜன கூட்டங்கள் வந்தாலும் அழிக்க முடியாது என்று அவள் வைராக்கியமாய் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய நேசம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டாமா? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பற்றுதலை, அந்த நேசத்தை ஃபேமிலியினுடைய அந்த அன்பு பின்னோக்கி இழுத்து விட்டதா? பெற்றோருடைய அன்பு இழுத்து விட்டதா? பிள்ளைகளுடைய அன்பு இழுத்து விட்டதா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? வாசிங்கள் அந்த வசனத்தை எடுத்து. யோவான் சுவிசேஷம், யோவான் 21 பக்கம் 160 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய், என்னங்க, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 3 முறை இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். 3 முறை. பேதுருவே, யோனாவின் குமாரனே, இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களை விட, உன்னோடு கூட இங்கே நிற்கிறார்களே இந்த மக்களை விட நீ என்னை நேசிக்கிறாயா? அதே கேள்வி இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை வாழ வைத்திருக்கிறேன், உனக்கு இந்த உலகத்தில் என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு நான் செய்திருக்கிறேன். இவர்களை விட, இந்த கூட்டத்தாரை விட, உன் குடும்பத்தை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிறார். சூலமித்தியால் சொன்ன அந்த வார்த்தையை உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். ஆம், என் நேசர் மேல் இருக்கிற அந்த நேச வைராக்கியம் வலிமையானது என்றால் உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் அருகே இருக்கிறார். பேதுருவை பார்த்து 3 முறை நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு உங்களுக்கு அருகே வந்து அந்த கேள்வியை கேட்கிறார். என் மேல் இருக்கிற உன் நேசத்தை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக விட்டு கொடுத்து விட்டாயா?
உன்னுடைய ஃபேமிலிக்காக விட்டு கொடுத்து விட்டாயா? நீ என்னை தேடுகிறதை, நீ என் மேல் பற்றுதலாய் இருப்பதை, உன்னுடைய வீட்டாருக்காக, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக, உன் வேலைக்காக நீ அதை விட்டு கொடுத்து விட்டாயா? நான் உனக்காய் சிலுவையிலே என் ஜீவனை விட்டு கொடுத்தேனே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த புதிய ஆண்டின் 2வது மாதத்தில், இந்த புதிய வருஷத்தின் 2வது மாதத்தில் இருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் ஆவலாய் கேட்கிறார். சூலமித்தியால் சொன்னது போல நீ சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார். நேசம், உண்மையான நேசம். அந்த நேசத்தை திரளான தண்ணீர், எவ்வளவு ஜனக்கூட்டம் வந்தாலும் அதை அழித்து விட முடியாது. ஒருவேளை உன்னுடைய ஊர்க்காரர்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய கிராமத்தார், நீங்கள் ஆண்டவர் மேலே நீங்கள் கொண்டிருக்கிற அந்த அன்பை சரியாய் புரிந்து கொள்ளாமல் உங்கள் பக்கமாய் நிற்காமல் இருக்கலாம். ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த நேசத்திற்காக அதை பாக்கியமாய் எண்ணுங்கள். அந்த ஊர் மக்களுக்காக, உங்களுடைய வீட்டாருக்காக இயேசுவின் மேல் இருக்கிற நேசத்தை குறைத்து கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய உள்ளம் அன்புக்காக ஏங்குகிறது. இவர்களுக்காக நான் என் உயிரை கொடுத்தேன், என் மேல் உண்மையான சிநேகம் வைக்க ஆள் இல்லையோ என்று சொல்லி அவருடைய அன்பு, அவருடைய உணர்வு ஏக்கமாயிருக்கிறது. 2வதாக அந்த நேசத்தின் தன்மையை பாருங்கள். மீண்டுமாய் உன்னத பாட்டு 8:7 வாசிங்க. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது, தணிக்க மாட்டாது. என்னங்க? வெள்ளங்களும் தணிக்க மாட்டாது. வெள்ளம் என்பது ஏசாயாவிலே 59:19 இப்படியாய் வாசிக்கிறோம். அதை எடுக்க வேண்டாம். சாத்தானின் சோதனைகளை பற்றி சொல்லுகிறது. சாத்தானுடைய தாக்குதல்கள், சாத்தானாலே உண்டாகிற பிரச்சனைகள், இவைகள் எவ்வளவு வந்தாலும் மெய்யான சிநேகத்தை தணிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, அன்பு அவ்வளவு வல்லமையுடையது. அன்பு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோபுவுக்கு எல்லாம் இருந்ததா இல்லையா? ஒரு நல்ல குடும்பம், அருமையான ஒரு மனைவி, 10 பிள்ளைகள், ஆஸ்திகள் ஏராளம் இருந்தது. ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பும் ஈடுபாடும் உடையவனாய் இருந்தான். சாத்தான் வந்து அந்த யோபுவை சோதிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொன்றாக இல்லாமல் போனது. எல்லா ஆஸ்திகளும், வீடுகள் இடிந்து போனது, சொந்த பிள்ளைகளும் செத்து போனார்கள். 2 பேர் மட்டும் மிஞ்சிருந்தாங்க, யோபுவும் அவருடைய மனைவியும். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். இவ்வளவு பிரச்சனைகள், சாத்தானாலே சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை அவர் என்ன செய்யவில்லை? விடவே இல்லை. நேசர் மேல் இருந்ததான அந்த பாசம் குறையவே இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்தோம்? நன்மையை பெற்றோம், தீமையையும் பெற வேண்டாமோ என்று கேட்கிறான். அஃப்கோர்ஸ் அவர் தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு இப்படியெல்லாம் அவன் சொல்ல காரணம் என்ன? அந்த கர்த்தர் மேல் அவனுக்கு இருந்த நேச வைராக்கியம். நேசம் மட்டுமல்ல, நேச வைராக்கியம். சாத்தானுடைய அந்த அந்த தாக்குதல்கள், அந்த சோதனைகள், அந்த மிக கோரமான பாடுகள் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேசம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பிசாசாலே உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் பல சோதனைகள் உண்டாகிற பொழுது பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக பிசாசு எவ்வளவு சோதனைகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நேசம் குறையாது, குறைய விடமாட்டேன் என்று சொல்ல முடிகிறதா? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் கர்த்தர்.
பிசாசாலே சில சோதனைகள், ஆண்டவருக்காக சில சோதனைகள் வருகிறது வச்சுக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ள இருப்பதினாலே கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க, சொந்தக்காரங்க கொஞ்சம் இடையூறு பண்றாங்க, வீட்டு பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் இடையூறு பண்றாங்க. என்னப்பா ஆண்டவரை கும்பிட்டா இப்படி பிரச்சனை வருது என்று பேர் கிறிஸ்தவர்கள் பேசுவது போல ஒருவேளை நம்ம பேசினா அந்த நேச வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்காக அல்ல, அவரோடு நேச வைராக்கியத்தோடு இருக்க. ஆமென். அவரோடு நேச வைராக்கியத்தோடு, அசைக்க முடியாத நேசத்தோடு. ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன் ஒருவர் இருந்தார். அந்த அருமையான அந்த தேவ மனிதன் ஒரு கிராமத்தில் சென்று அவர் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஊரார் மிகவும் கோபம் கொண்டவர்களாக இந்த மனிதன் வந்து இங்கே ஆண்டவரை பற்றி என்ன செய்கிறார், அறிவித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி கோபப்பட்டு அவரை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். சிலர் மட்டும் கொஞ்சம் ஆசையா கேட்டாங்க. அந்த ஆசையாய் கேட்டவர்களுக்காக மீண்டும் மீண்டுமாய் அங்கே சென்று அந்த ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டு வந்தார். ஒரு நாள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தேவ மனிதனை பிடித்து கொண்டு போய் அவரை அடித்து என்ன செய்தார்கள், எத்தனை முறை சொன்னாலும் நீங்க இந்த கிராமத்துக்கு என்ன செய்யற, உள்ள வந்துகிட்டே இருக்கியே, இங்க வந்து இந்த இயேசுவை பற்றி நீ சொல்லிக் கொண்டே இருக்கிறையே என்று சொல்லி அந்த மனிதனை பிடித்து ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு, மாட்டு தோல் இருக்குது இல்லையா, அதை பச்சையான மாட்டு தோலை அவர் மேல் நல்ல இறுக கட்டி அந்த தோளிலே உப்பை நன்றாக தேய்த்து வெயிலிலே போட்டு விட்டார்கள். அந்த மாட்டு தோல் கொஞ்சம் கொஞ்சமாய் காய 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 அது அப்படியே அவரை இறுக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அது காய காய இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது நன்றாய் காய காய உள்ளே இருக்கிற அந்த உடலிலே இருக்கிற அந்த போன்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமாய் உடைகிற சத்தம் கேட்கிறது. நன்றாய் இறுக கட்டி தூக்கி போட்டிருக்கிறார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவருடைய கைகள் கால்கள் இறுகி போய் அந்த மாட்டு தோல் இறுக இறுக அப்படியே உடைகிறது. எலும்பு மூட்டுக்கள் உடைகிறது. வேதனை தாழாமல் அவர் கத்துகிறார். அப்படியே நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே உள்ளே இருக்கிற எலும்புகள் உடைந்து சுக்குநூறாய் போய்கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க கூடியிருந்த அந்த மக்களை பார்த்து ஒன்னு கேட்டாராம், ஒரு சின்ன உதவி, எனக்கு இதை மட்டும் செஞ்சிருங்க ப்ளீஸ். சொல்லு, உனக்கு என்ன செய்யணும், இந்த வலது கை மட்டும் அதை கொஞ்சம் அவுத்து விடுங்க, இந்த கையை மட்டும் கொஞ்சம் அவுத்து விடுங்க. அங்கே தூரமாய் கிடக்கிற அந்த என்னுடைய புதிய பாட்டை கொஞ்சம் கொடுங்களேன். எடுத்து வந்து தூக்கி போட்டாங்களாம். தூக்கி போட்டுட்டு அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி ஆவலா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள். அவர் பேனாவை எடுத்து எழுதினாராம், ஆண்டவரே, உம்முடைய பாடுகளுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, இது ஒரு சிறிய அளவிலே பாடுபட எனக்கு உதவி செய்தீரே, நன்றி என்று சொல்லி எழுதிவிட்டு வைத்துவிட்டு அங்கே உயிர் போய்விட்டதா. சாத்தானுடைய தாக்குதல்களாலே இயேசுவின் அன்பை பிரிக்க முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் உங்களுக்கு மனக்கும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்காக நான் உயிர் கொடுத்தேனே மகளே, உன்னை வாழ வைக்கிறேனே, என்மேல் இப்படிப்பட்ட ஒரு நேச வைராக்கியம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். பிசாசின் சோதனைகள் வரும் பொழுது, பிசாசின் பாடுகள் வரும் பொழுது, என்ன இந்த ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அப்படி புலம்புகிறாயா? இல்லாவிட்டால் பரவாயில்ல, என் இயேசுவுக்காக ஒரு சின்ன பாடுகள், என் ஆண்டவருக்காக, அவர் எனக்காக அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார், அவருக்காக ஒரு சிறிய பாடு, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி
வாயும் நாவும் சொல்லுகிறதா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. வெள்ளங்கள் வந்தாலும் அதை தணிக்க முடியாது. நேச வைராக்கியம் ஆதாயத்திற்கான நேசம் அல்ல, இச்சைகளுக்கான நேசம் அல்ல, காதலுக்கான நேசம் அல்ல, புது வாழ்க்கையை உண்டு பண்ணுகிற நேசம். ஆமென். புது வாழ்க்கை உண்டு பண்ணுகிற நேசம் இது. இறுதியாக அந்த நேசத்தின் ஆச்சரியமான தன்மை வாசிங்க. சேம் வசனம் 8:7. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும், ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நேசத்தின் தன்மைகள் ஒன்று, திரளான ஜன கூட்டத்தாலும் அந்த நேசத்தை அவிக்க முடியாது அல்லது அணைத்து போட முடியாது. இரண்டாவது, வெள்ளமாய் சாத்தானுடைய சோதனைகள் வந்தாலும் அந்த நேசத்தை தணிக்க முடியாது. மூன்றாவது, உலகத்தின் ஆஸ்திகளாலே, உலகத்தின் ஐஸ்வர்யவான்களாலே, உலகத்தின் காசு பணங்களாலே அந்த நேசத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியாது. என் அன்புக்குரியவர்களே, மோசேக்கு பெரிய பாக்கியம் இருந்தது. மோசேக்கு யார் அவன்? மோசே யார்? ஈஜிப்திலே பார்வோனுக்கு இருந்த ஒரு நபர். அவன் இஸ்ரவேலனா இருந்தாலும் சிறு குழந்தையா இருந்த பொழுதே அந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்து கொண்டாள்? அவனை தன் மகனாய் எடுத்துக்கொண்டாள். அப்படியே பிள்ளை வளர்ந்து 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 ஒரு இளவரசனை போல அங்கு இருக்கிறார். அந்த ஈஜிப்த் என்பது உங்களுக்கு தெரியும். ஈஜிப்தினுடைய அந்த நாகரிகம் மிகவும் பெஸ்டான நாகரிகம், உலகத்திலேயே மிக நேர்த்தியான ஒரு நாடு. அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த ஈஜிப்த் மிக அருமையான நாடு. அந்த மோசேக்கு நல்ல வாய்ப்பு என்ன? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், ராஜாவாய் மாறக்கூடிய ஸ்தானம். அந்த ஈஜிப்திலே நிறைய பொக்கிஷங்கள், ராஜ பதவி, ஆஸ்தி, மாட மாளிகை, பணங்கள் எல்லாம். ஆனால் மோசேயை பற்றி வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:24-26 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, என்னங்க சொல்லுங்க பாப்போம். பார்வோனுடைய அந்த பார்வோனுக்கு அடுத்தவனாக ஒரு இளவரசன் என்ற அந்த ஸ்தானத்தை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே எல்லாவித ஆஸ்தியினுடைய அந்த பாக்கியத்தை தூக்கி எறிந்து ஆண்டவர் மேலே கொண்டிருக்கிற நேசத்தை அவன் முக்கியமா எண்ணினான். ஆண்டவருக்கு முன்னே ஆண்டவர் மேலே அந்த மோசேக்கு இருந்த அந்த ஈடுபாடு, அந்த பற்றுதலினாலே, அந்த சிநேகத்தினாலே அந்த ஈஜிப்தின் ஆஸ்திகள், அந்த பொக்கிஷங்கள் அவனுக்கு குப்பையாய் தோன்றினது. எப்படிங்க? குப்பையாய். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு அல்லது தேவ அன்பு அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு வலிமையானது. தேவ அன்பு மாபெரும் காந்தம் போன்றது. தேவ அன்பு மாபெரும் காந்தம் போன்றது. தேவ அன்பு மின்சாரம் போன்றது. தேவ அன்பு பிடித்தால் விடாதது. தேவ அன்பு பிடித்தால் பூமிக்கு ஒரு விசை இருக்கிறது. என்ன விசை? ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை. அந்த விசையை வைத்து அது என்ன செய்கிறது?
எதுவுமே தன்னை விட்டு மேலே போக முடியாதபடி என்ன செய்கிறது? இழுத்து கொள்ளுகிறது. தேவ அன்பும் அப்படிப்பட்டது. தேவ அன்புக்குள்ளே யார் ஒருவர் உள்ளே வந்து விடுகிறார்களோ, உண்மையாய் நேச வைராக்கியம் என்ற அந்த காரியத்திற்குள்ளே யார் வந்து விடுகிறார்களோ அவர்களை இறுக பிடித்து வைத்துக் கொள்ளும், வெளியே விடாது. உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட நேச வைராக்கியம் இருக்கிறதா? புவியீர்ப்பு விசையை போல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கொஞ்சம் உலக ஆசீர்வாதம் வந்துட்டா ஆண்டவரை மறந்து போகிற ஒரு உணர்வு இந்த காலத்தில் இருக்கா இல்லையா? கொஞ்சம் காசு, கொஞ்சம் நல்ல வேலை, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் ஆஸ்தி, கொஞ்சம் நகை, இவைகளெல்லாம் வந்துவிட்டால் ஆண்டவர் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார், ஆண்டவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. மோசேயை பாருங்கள், சூலமித்தியாலை பாருங்கள். எவ்வளவு ஆஸ்தி வந்தாலும் அந்த ஆஸ்தியை அசட்ட செய்யும் அந்த நேசம். அந்த ஆஸ்தியை அசட்ட பண்ணும். அந்த நேசத்துக்கு ஈடாக இதோ இவ்வளவு நகை, இதோ இவ்வளவு பணம், இதோ இவ்வளவு பெரிய வேலை, இதோ இவ்வளவு. அந்த நேசத்தை நீ கொஞ்சம் விட்டுறையான்னு கேட்டா அந்த நேசம் சொல்லுமா, சி, இவைகளை விட என் நேசர் மேல் வைத்திருக்கிற நேசம் அதுதான். என் அன்புக்குரியவர்களே, புதிய ஆண்டின் 2வது மாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் மேலே நாம் கொண்டிருக்கிற அந்த நேசம் உயிராய் இருக்கிறதா? கொஞ்சம் வசதி கூடின உடனே ஆண்டவரை தேடுவதை விட்டுறோமா? ஆண்டவர் மேல அந்த நேசம் கீழே போகுதா? கொஞ்சம் காசு வந்துருச்சு, கொஞ்சம் வேலை வாய்ப்பு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, ஆள் கொஞ்சம் ஸ்மார்ட், இதெல்லாம் கூட கூட முந்தி மாறி ஜெபிக்கிறது இல்லை, முந்தி மாறி வேதம் வாசிக்கிறது இல்லை, முந்தி மாறி ஆண்டவரை தேடுறதில்ல. ஏன் சொல்லாம சொல்றோம்? குறைஞ்சு போச்சுன்னு. நேச வைராக்கியம் இருந்தால் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் என் ஆண்டவரை வைராக்கியமாய் தேடக்கூடிய உணர்வு இருக்கும். உலகத்தின் ஆஸ்திகளை கொடுத்தாலும் ஆஸ்திகளை அசட்டை செய்யும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இந்த நேச வைராக்கியம் ஒருவேளை இல்லாவிட்டால், ஒருவேளை அது குறைந்து போயிருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ரோமர் 5:5 ஆவியானவர் தான் அந்த தேவ அன்பை ஊற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னிலே அந்த நேச வைராக்கியம், அந்த தேவ அன்பு வற்றி போனது, கொஞ்சம் வறண்டு இருக்கிறது, தயவா இன்னும் அதிக அந்த தேவ அன்பை ஊற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரிடத்தில் கேட்க கேட்க இந்த நேச வைராக்கியத்தை அள்ளி கொடுப்பார். நேச வைராக்கியம் உள்ளவர்களுக்கு அவர் எப்போதும் ஆதரவாய் நிற்பார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தேவ பிரசன்னத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட, ஆண்டவரே எனக்கு நேச வைராக்கியம் தாரும் என்று கேளுங்கள். இப்படிப்பட்ட நேச வைராக்கியம் மீதியுள்ள இந்த மாதங்களிலே எனக்கு தயவாய் கொடுங்க என்று கேளுங்க. நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எனக்கு தாரும் என்று கேளுங்க. இங்கும் அங்கு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசினதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எனக்கு நேச வைராக்கியம் தாரும் என்று கேட்போம். தாரும், நேச வைராக்கியம் தாரும். என்னிலே அன்பு குறைந்திருக்கிறது, என்னை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து தேவ சமூகத்துல ஏனோ தானு சொல்லி இருந்து காலத்தை வீணாக்காதீர்கள். அதற்கு ஒப்பு கொடுப்போம். அன்பு, இயேசுவின் அன்பு
அது அளவிட முடியாதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த ஈகமதில் கிடைக்காதது. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. உண்மையாகவே இந்த அன்பை நாம் உண்மையில் அளந்து விட முடியாது. இந்த இகமதில் கிடைக்காத அன்பு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஆண்டிலே மீதியுள்ள மாதங்களிலே உண்மையிலே நான் நேச வைராக்கியத்தோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாரா. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்கள் உன்னதமான பிதாவே, உம்முடைய பாதபடியிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிற ராஜா, நேச வைராக்கியத்தின் விளைவாய் நீர் எங்களுக்காய் ஜீவனை நீர் ஒப்பு கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த நேச வைராக்கியம் உம்மேலே எங்களுக்கு தாரு ராஜா, உம்மேலே எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய வீட்டாராலே, எங்களுடைய சொந்த பந்தங்களாலே ஆண்டவரே உம்மேல் இருக்கிற அந்த அன்பை தயவாய் அணைத்து விட கூடாது தகப்பனே.